நிறையவே மருத்துவ குணம் இருக்க பெரண்டை துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பெரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரண்டையோட முனையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக ஒரு ஸ்லிட் போட்டுட்டு அதோட நார் எடுத்துருங்க. முருங்கைக்காய் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் பெரண்டையும். பெரண்டை க்ளீன் பண்ணும் போது ஒரு சிலருக்கு கை ரொம்ப அரிக்கும். அது நம்ம பெரண்டையை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கும் போது தானாகவே சரியாயிடும். இப்போ பெரண்டை வச்சு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரண்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரண்டை லேசாக சுருங்கி அதோட கலர் இந்த அளவுக்கு மாறி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கின பெரண்டையை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து உளுந்து லேசாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த உளுந்து கூடவே 1/4 கப் தேங்காய், காரத்துக்காக 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து லேசாக வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க.